continuity and differentiability exercise 5.1 பார்க்க போகிறோம். இது +2 ஸ்டாண்டர்டில் இருக்கிற என்சிஆர்டி சிலபஸ் புக்லேருந்து நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு வரேன். அதில் இப்போ நம்ம பார்க்க போகிற எக்ஸசைஸ் 5.1ல் 8th ஒன். ஸோ கண்டினியூட்டி அண்ட் டிஃப்ரென்ஷியபிலிட்டி நான் உங்களுக்கு டெய்லி ஒரு ½ அன் ஹவர் லைவ் கிளாஸ் எடுத்துகிட்டு வரேன். ஸோ என் கூட நீங்களும் சேர்ந்து படிச்சுட்டு வரல. உங்களுக்கு இந்த வீடியோஸ்லாம் அப்படியே அப்லோட் பண்ணிகிட்டே இருப்பேன். உங்களுக்கு டவுட் இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் போடுங்க, நான் பார்க்குறேன். ஸோ இப்போ நம்ம வந்து 8th ஒன் ஸ்டார்ட் பண்ணலாம். வாய்ஸ் கிளியராக இருக்கா எல்லோரும்? வீடியோஸ்லாம் தெரியுதான்னு கமெண்ட் பண்ணுங்கள். ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி வீடியோஸ் அண்ட் நோட்டெல்லாம் கிளியராக தெரியுதான்னு சொல்லுங்கள். ஓகே, ஸோ நம்ம இப்போ ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ 8th ஒன் நம்மளுக்கு கொடுத்துருக்கிற ஃபங்க்ஷன் f of x. ஸோ ரெண்டு கொடுத்துருக்காங்க. ஒன்று x is equal to 0, இன்னொன்று x is not equal to 0. ஸோ x is equal to 0னா நம்ம ஃபங்க்ஷன் வந்து 0, x is not equal to 0னா modulus of x by x. ஸோ நம்ம x is equal to 0க்கு லெஃப்ட் சைடு ரைட் சைடு வந்து நம்ம செக் பண்ணுவோம். லெஃப்ட் சைடும் ரைட் சைடும் அந்த ஃபங்க்ஷனும் நமக்கு ஈக்குவலாக வந்தால் அது வந்து கண்டினியூஸ். நம்மளுக்கு வந்து ஈக்குவலாக வரலைன்னா அது வந்து டிஸ்கண்டினியூஸ். இப்போ நம்ம வந்து 0 வச்சு செக் பண்ணலாம். ஸோ வந்து ஃபஸ்ட்டு வந்து லெஃப்ட் சைட் ஸ்டார்ட் பண்ணுறோம். LHL. ஸோ லெஃப்ட் ஹேண்ட் லிமிட் x tends to ஸ்லைட் கேமர் ஹாய். ஸோ நமக்கு 0ல் இருக்கு இல்லையா? ஸோ நமக்கு 0 லெஃப்ட் சைட், அதாவது இப்படி இருக்கும் நமக்கு கிராஃபு. இப்போ வந்து 0க்கு லெஃப்ட் சைடு ரைட் சைடு நம்ம பார்ப்போம். ஸோ லெஃப்ட் சைடுனா நம்ம வந்து 0 மைனஸ் போடுவோம் லிமிட்ஸ். அதுக்கு ரைட் சைடுனா 0 ப்ளஸ். அதாவது நமக்கு 0a மைனஸ்னால் நமக்கு இந்த நம்பர்ஸ் இப்படி டிக்ரீஸ் ஆகிட்டே போகலையே. ஸோ 0 மைனஸ் வந்து லெஃப்ட் சைடும், ப்ளஸ்னால் 0விட நமக்கு இன்க்ரீஸ் ஆகும். ஸோ அதனால் 0 ப்ளஸ்ன்றது ரைட் ஹேண்ட் லிமிட். ஸோ நம்மளோட ஃபங்க்ஷன்ஸ் வந்து லெஃப்ட் சைட் பார்க்குறோம். x tends to 0 மைனஸ் f of x. ஸோ நம்மளோட f of x என்னென்னு எழுதுனா லிமிட் x tends to 0 மைனஸ் நம்மளோட ஃபங்க்ஷன் வந்து 0க்கு நம்மளுக்கு இது வந்து இஸ் ஈக்குவல் டு 0வாக இருந்தால் 0, நம்மளுக்கு வந்து 0 மைனஸ், அதாவது நம்மளுக்கு ஷார்ப்பாக 0வாக இருந்தால் நம்ம ஃபங்க்ஷன் வந்து 0. ஆனால் நம்மளுக்கு வந்து நாட் ஈக்குவல் டு 0, ஏன்னா நமக்கு 0க்கு டுவர்ட்ஸ் தான் போகுது. ஸோ டுவர்ட்ஸ் போகும்போது நம்மளோட ஃபங்க்ஷன் வந்து மாடுலஸ் ஆஃப் x பை எக்ஸாக மாறும். ஸோ நம்ம ஃபங்க்ஷன் மாடுலஸ் ஆஃப் x பை எக்ஸ். ஸோ நீங்கள் வந்து இதை தான் வந்து கவனிக்கணும். நம்மளோட அந்த ரேஞ்ச் இருக்கு இல்லையா, அந்த நம்ம எடுக்கிற அந்த இன்டர்வல், அந்த இன்டர்வல் வந்து 0 இருந்தால் மட்டும்தான் நம்ம அதோடைய ஃபங்க்ஷன் எடுப்போம். ஸோ நம்மளுக்கு இது வந்து 0 கிடையாது, நம்ம 0க்கு மூவ் ஆகிட்டு போகுது. ஸோ அதே மாதிரி 0க்கு ரைட் சைடும் மூவ் ஆகிட்டு போகுது. ஸோ நமக்கு கரெக்டான ரேஞ்சில் எடுத்தால் தான் நம்ம அதை எந்த ஃபங்க்ஷன்றதை நம்ம பார்த்து எழுதணும். ஸோ இப்போ வந்து ஃபங்க்ஷன் எழுதிட்டு இப்போ நம்ம வந்து லிமிட்ஸ் எல்லாம் மாற்றுவோம். ஸோ நம்மளுக்கு எப்படி மாறுது? எக்ஸை வந்து நம்ம எடுத்துக்கிறோம் புட். இந்த எக்ஸை வந்து நம்ம வந்து லெஃப்ட் சைடாக, ஸோ நம்மளுக்கு இப்போ a மைனஸ் ஹெச், நம்மளுக்கு இங்கே வந்து 0 கொடுத்ததுனால இப்போ 0 மைனஸ் ஹெச். ஸோ நம்ம எக்ஸுக்கு சப்ஸ்டியூட் பண்ணுவோம். இந்த எக்ஸுக்கு வந்து இதை சப்ஸ்டியூட் பண்ணுவோம். அதே மாதிரி h tends to 0 வந்து நம்ம கொடுப்போம். இந்த x tends to 0 வந்து நம்மளுக்கு மாறும். x tends to 0 மைனஸை நம்ம வந்து எப்படி சேஞ்ச் பண்ணுறோம்? h tends to 0, அதாவது h டேர்ம்ஸில் எல்லாத்தையுமே மாற்றுறோம். இப்போ நம்மளுக்கு இந்த எக்ஸ்ன்றது எல்லாமே h டேர்ம்ஸில் மாறும். ஸோ லிமிட் இந்த டேர்ம் வந்து நம்மளுக்கு h tends to 0வாக மாறும். ஸோ நம்ம ஃபங்க்ஷன் வந்து இப்போ எக்ஸுக்கு எல்லாமே 0 மைனஸ் h சப்ஸ்டியூட் பண்ணுறோம். ஸோ லிமிட் h tends to 0. இப்போ நம்மளுக்கு மாடுலஸ் ஆஃப் மைனஸ் ஹெச். ஸோ மாடுலஸ்க்குள்ளே நம்மளுக்கு எந்த வேல்யூஸ் இருந்தாலும் அது நம்மளுக்கு வந்து ப்ளஸ்ஸு தான் வரும். ஸோ மேலே வந்து ப்ளஸ் ஹெச் வருது, கீழே வந்து மைனஸ் ஹெச். ஸோ நம்மளுக்கு வந்து இது லிமிட் சப்ஸ்டியூட் பண்ணுறதுக்கு முன்னாடி இங்கே எதை கேன்சல் பண்ண முடிஞ்சால் நீங்கள் கேன்சல் பண்ணலாம். ஸோ நம்மளுக்கு லிமிட் சப்ஸ்டியூட் பண்ணுறதுக்கு முன்னாடி இது கேன்சல் பண்ணால் நம்மளுக்கு வர ஆன்சர் லிமிட் h tends to 0, இங்கே வந்து -1 வருது. ஸோ இப்போ இங்கே வந்து h டேர்ம்ஸ் வந்து நம்மளுக்கு இல்லவே இல்லை. ஸோ நம்மளோட டைரக்ட் ஆன்சர் -1. இது வந்து லெஃப்ட் ஹேண்ட் லிமிட். இப்போ அதே மாதிரி ரைட் ஹேண்ட் லிமிட் பார்க்கலாம். ஸோ லிமிட் x tends to ரைட் சைடுனா இப்போ 0 ப்ளஸ் f of x. ஸோ நம்மளோட ஃபங்க்ஷன் வந்து கரெக்டாக 0 இருந்தால் தான் 0. நம்ம ஃபங்க்ஷன் வந்து இஸ் நாட் ஈக்குவல் டு 0, ஏன்னா நம்ம வந்து 0 விட்டு
மூவ் ஆகி போகிற ஃபங்க்ஷன் 0 ப்ளஸ். ஸோ நம்மளோட ஃபங்க்ஷன் வந்து மாடுலஸ் ஆஃப் எக்ஸ் பை எக்ஸ். ஸோ நம்மளோட ஃபங்க்ஷன் எழுதிட்டோம். இப்போ நம்ம ஃபங்க்ஷன்ஸ் வந்து நம்ம எல்லாம் மாத்திரம் புட் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு ரைட் சைட்லேயே அப்போ நம்ம போடுறது 0 ப்ளஸ் ஹெச் போடுவோம் எக்ஸுக்கு பதிலாக. அடுத்தது எக்ஸ் டென்ஸ் டு 0 ப்ளஸ்ஸு வந்து நம்மளுக்கு எப்படி மாறும், ஹெச் டென்ஸ் டு 0 மாறுது. இப்போ ஹெச் டேர்ம்ஸில் எல்லாத்தையும் மாத்திரம் ஹெச் டென்ஸ் டு 0 modulus of x. So modulus of 0 plus h divided by 0 plus h. So limit h tends to 0. நம்ம modulus குள்ள எது இருந்தாலும் நமக்கு வர values h by h தான். So h by h நம்ம கேன்சல் பண்ணால் நமக்கு 1 வரும். ஸோ இதோட ஆன்சர் +1. ஸோ நம்மளுக்கு லெஃப்ட் சைடு வந்து -1 வந்தது, ரைட் சைடு +1. ஸோ நம்மளுக்கு இது ஈக்குவலாக இல்லை. ஸோ லிமிட் x tends to 0 minus அதாவது left side in the function நம்மளுக்கு is not equal to right side. LHL is not equal to RHL. So therefore the function is not continuous at x is equal to 0. இப்போ next one. இப்போ நெக்ஸ்ட் ஒன் பாருங்கள், நம்மளுக்கு கொடுத்துருக்குறது அதே மாதிரி தான். ஸோ நம்மளுக்கு அதில் வந்து நம்மளுக்கு ஸ்ட்ரைட்டாக எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 0 கொடுத்தாங்க. நம்மளுக்கு வந்து இப்போ டிஃப்ரென்ஸ் தெரியுது பாருங்கள், ஒன்று லெஸ் தான் இருக்குது, இன்னொன்று கிரேட்டர் தான் இருக்குது. ஸோ நம்ம வந்து ஃபங்க்ஷன்ஸ் முதல்ல அவங்க கிராஃப் வந்து இங்கே எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ நம்ம ஃபங்க்ஷன் வந்து எப்படி வருதுன்றதை நீங்கள் தெரிஞ்சுக்கணும். இது வந்து 0 நமக்கு கொடுத்துருக்கிறது வந்து 0ல் வச்சு தான் கம்பேர் பண்ணுறோம். ஸோ ஃபஸ்ட்டு நான் எடுக்கிறேன் எக்ஸ் இஸ் லெஸ் தென் 0. ஸோ எக்ஸு வந்து லெஸ் தென் 0னா நமக்கு இந்த சைடு வரும், லெஃப்ட் சைடு. ஸோ இந்த சைடு வந்துச்சுன்னா இதோட ஃபங்க்ஷன் நமக்கு இந்த LHL வர ஃபங்க்ஷன் வந்து எக்ஸ் டிவைடட் பை மாடுலஸ் ஆஃப் எக்ஸ். ஸோ நமக்கு இந்த சைடு வந்துச்சுன்னா நம்மளோட ஃபங்க்ஷன் வந்து இது மாறும். ஸோ அது வந்து -1. நம்பருக்கு உள்ள ஃபங்க்ஷன் வந்து நீங்கள் கிராஃப் ரஃபாக போட்டுக்கோங்க. ஸோ இப்போ நம்மளுக்கு 0 லெஃப்ட் சைட்னா இந்த ஃபங்க்ஷன், 0க்கு ரைட் சைட்னா இந்த ஃபங்க்ஷன். எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 0னாலும் இந்த ஃபங்க்ஷன், ஏன்னா நமக்கு எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 0வும் கொடுத்துருக்காங்க. ஸோ நமக்கு இந்த ஃபங்க்ஷன் தான் வந்து வேரி ஆகும். இந்த ஃபங்க்ஷன் வந்து எப்படி மாறுதுன்றது நீங்கள் பார்த்துக்கணும். இப்போ நம்ம இந்த 0க்கு லெஃப்ட் சைடும் இதுக்கு RHLலும் பார்க்குறோம். ஸோ லெஃப்ட் சைட்னா நம்மளுக்கு இது வரும், RHLனா இந்த ஃபங்க்ஷன் மாறிடும். இப்போ செக் பண்ணலாம். ஸோ அட் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 0. ஸோ நான் வந்து LHL பார்க்குறேன். லிமிட் எக்ஸ் டென்ஸ் டு 0 மைனஸ் ஆஃப் எஃப் ஆஃப் எக்ஸ். ஸோ நம்மளோட 0 மைனஸ்னால் எஃப் ஆஃப் எக்ஸ் வந்து அதாவது 0 மைனஸ். ஸோ நம்மளுக்கு 0 இல்லை, 0க்கு லெஃப்ட் சைடு. ஸோ 0க்கு லெஃப்ட் சைடுனா நம்மளோட ஃபங்க்ஷன் எக்ஸ் பை மாடுலஸ் ஆஃப் எக்ஸ். ஸோ லெஃப்ட் சைடில் நம்மளுக்கு வந்து எப்படி சப்ஸ்டிட் பண்ணுவோம், எக்ஸோட வேல்யூஸ் வந்து 0 ஹெச் போடுவோம். எக்ஸ் டென்ஸ் டு 0 மைனஸ் வந்து எப்படி மாறும், ஹெச் டென்ஸ் டு மாறுது. ஸோ இப்போ சப்ஸ்டிட் பண்ணலாம். லிமிட் ஹெச் டென்ஸ் டு 0, எக்ஸுக்கு 0 minus h divided by modulus of 0 minus h. ஸோ நம்மளுக்கு மாடுலஸ்க்குள்ள மைனஸாக இருந்தாலும் அது நம்மளுக்கு ப்ளஸ்ஸாக மாறிடும். ஸோ லிமிட் h tends to 0, மேலே வந்து -h divided by +h. ஸோ நம்மளுக்கு h கேன்சல் பண்ணிடுறோம். லிமிட் சப்ஸ்டியூட் பண்ணுறதுக்கு முன்னாடி நீங்கள் இதை சிம்ப்ளிஃபை பண்ணிவிட்டு லாஸ்ட் வந்து சப்ஸ்டியூட் பண்ணலாம். ஸோ இது நம்மளுக்கு கேன்சல் ஆனால் நம்மளுக்கு ஸ்ட்ரெயிட்டாக வந்து -1 வருது. நம்மளுக்கு இங்கே h டேர்மே கேன்சல் ஆகிடுச்சு. ஸோ நம்மளுக்கு இது வர ஆன்சர் -1. ஸோ அதே மாதிரி RHL லிமிட் எக்ஸ் டென்ஸ் டு 0 ப்ளஸ். ஸோ 0 ப்ளஸ்னா இதோட ஃபங்க்ஷன். ஸோ 0 ப்ளஸ்னா நமக்கு 0 ப்ளஸ். ஸோ 0 ப்ளஸ்னா நம்மளோட ஃபங்க்ஷன் வந்து -1. ஸோ நம்மளோட ஃபங்க்ஷன் வந்து -1 ஆகிடுச்சு. ஸோ நமக்கு ஹெச் டேர்மில் நீங்கள் மாற்றினாலும் நமக்கு எதுவும் சேஞ்சஸ் ஆகாது. ஹெச் டென்ஸ் டு 0, ஏன்னா நமக்கு இங்கே எக்ஸ்ட்ராமே இல்லை. ஸோ நமக்கு வர ஆன்சர் ஸ்ட்ரைட்டாகவே -1, இதுக்கும் -1. ஸோ நம்ம இப்போ ஷார்ப்பாக அது எஃப் ஆஃப் 0வில் சப்ஸ்டியூட் பண்ணுவோம். ஏன்னா நமக்கு LHL RHL ஈக்குவலாக வந்திருக்கு. ஸோ நம்ம ஃபங்க்ஷன் வந்து இது பார்க்கும்போது நீங்கள் வந்து ஈக்குவல் டு எந்த ஃபங்க்ஷனில் இருக்குது நீங்கள் பார்க்கணும். ஸோ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு
நம்மளுக்கு இங்கே இருக்கு எக்ஸ் இஸ் கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு 0. ஸோ நம்மளோட ஃபங்க்ஷன் வந்து -1. ஸோ நம்மளுக்கு ஸ்ட்ரெயிட்டாகவே -1 வரும். ஸோ நம்மளுக்கு எல்லாமே ஈக்குவலாக இருக்குது. ஸோ லிமிட் x tends to 0 minus of f of x. So limit x tends to 0 plus of f of x. நம்மளோட ஃபங்க்ஷனும் ஈக்குவலாக வந்திருக்கு. ஸோ therefore the function is continuous at x is equal to நம்மளுக்கு கொடுத்த ரேஞ்ச் வந்து 0. ஸோ x is equal to 0ல் ஹாய் விக்கி ராஜா ஹாய் சொல்லியிருக்கீங்க. ஸோ x is equal to 0ல் நம்மளுக்கு ஈக்குவல் வேல்யூஸ் வந்ததுனால இந்த ஃபங்க்ஷன் இஸ் கண்டினியூஸ். இப்போ நெக்ஸ்ட் ஒன் பார்க்கலாம். ஸோ 10th ஒன் பார்க்கலாம். நம்ம ஃபங்க்ஷன் வந்து f of x என்ன கொடுத்துருக்காங்க, அதே மாதிரி நமக்கு 2 கிராஃபில் இருக்குது. ஒன்று லெஸ் தேன் ஒரு ஈக்குவல் டு. ஸோ முதல்ல இந்த கிராஃப் நான் உங்களுக்கு வரைகிறேன். ஸோ ஃபஸ்ட்டு வந்து இந்த கிராஃப் வந்து நீங்கள் வரைஞ்சிங்கன்னா உங்களுக்கு சம் வந்து ஈஸியாக முடிஞ்சிடும். நம்மளுக்கு கொடுத்துருக்கிறது வந்து 1 ரேஞ்சில் இருக்குது. ஸோ இது 0, இது 1. ஸோ ஃபஸ்ட்டு பாருங்கள், எக்ஸ் இஸ் கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு 1. ஸோ கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு 1 நமக்கு 1 விட கிரேட்டராக இருக்குது ஃபங்க்ஷன். ஸோ நமக்கு 1 விட கிரேட்டராக இருந்தால் நம்மளோட ஃபங்க்ஷன் வந்து எப்படி மாறுது, x + 1. ஸோ அதே மாதிரி எக்ஸ் இஸ் லெஸ் தென் 1. ஸோ லெஸ் தென் 1 நம்மளோட ஃபங்க்ஷன் வந்து இந்த சைடு இருக்கும். ஸோ இந்த சைடு வந்துச்சுன்னா இதோட ஃபங்க்ஷன் வந்து x² + 1. ஸோ நம்மளுக்கு இந்த 1க்கு லெஃப்ட் சைடு உள்ள ஃபங்க்ஷன், லெஃப்ட் சைடு பார்த்தா நம்ம ஃபங்க்ஷன் இதாகுது, ரைட் சைடு போனீங்கன்னா இந்த ஃபங்க்ஷன். ஸோ நமக்கு ஃபங்க்ஷன் வந்து கிடச்சிருச்சு. ஸோ இந்த 1க்கு LHLும் RHLும் செக் பண்ணுறோம், இது வந்து கண்டினியூட்டி ஆகுதானு. ஸோ ஃபஸ்ட்டு வந்து at x is equal to 1னா நான் வந்து லெஃப்ட் சைடு எடுக்கிறேன், LHL. ஸோ லிமிட் x tends to நம்ம லிமிட் வந்து 1. ஸோ 1 மைனஸ்ன்றது டுவர்ட்ஸ் லெஃப்ட், நம்ம லெஃப்ட் சைட்லேருந்து 1க்கு ரீச் ஆகிற பாயிண்ட் f of x. ஸோ லிமிட் x tends to 1 மைனஸ்னால் நம்மளோட ஃபங்க்ஷன், அதாவது 1க்கு லெஃப்ட் சைடு. ஸோ நமக்கு 1க்கு லெஃப்ட் சைடு உள்ள ஃபங்க்ஷன் என்னது, x² + 1. ஸோ நம்ம ஃபங்க்ஷன் வந்து x² + 1 மாறிடுது. ஸோ இப்போ வந்து ஃபங்க்ஷன் எழுதிட்டோம். இப்போ நம்ம வந்து லிமிட்ஸ் எல்லாம் மாற்றுறோம். ஸோ புட் x is equal to லெஃப்ட் சைட்னா நம்மளோட x வந்து என்னாகும், நம்மளுக்கு கொடுத்துருக்க ரேஞ்ச் வந்து 1 இல்லையா. ஸோ 1 - h, எக்ஸுக்கு இதை சப்ஸ்டியூட் பண்ணுவோம். ஸோ x tends to 1 மைனஸ்ன்றது எப்படி மாறும், h tends to 0வாக மாறும். இப்போ அதை வந்து அப்படியே நம்ம சப்ஸ்டியூட் பண்ணுறோம். ஸோ இந்த டேர்ம் வந்து நமக்கு ஹெச்சில் மாறுது, h tends to 0வாக மாற்றிடுவோம். ஸோ எக்ஸுக்கு பதிலாக 1 - h சப்ஸ்டியூட் பண்ணுறீங்க. ஸோ லிமிட் h tends to 0னா நம்மளுக்கு இந்த 1 வந்து ஹெச்சில் வந்து இந்த 0 இது வந்து ஃபுல்லாகவே 0 ஆகிடும். அப்போ நமக்கு வந்து 1 ஸ்கொயர்னா 1 + 1. ஸோ நம்மளுக்கு வர ஆன்சர் 2. இப்போ வந்து RHL பார்க்குறோம். ஸோ லிமிட் x tends to நம்மளுக்கு வந்து 1 இல்லையா, அப்போ 1 ப்ளஸ், அதாவது 1க்கு ரைட் சைடு. ஸோ f of x. ஸோ லிமிட் x tends to 1 ப்ளஸ்னால் நம்மளோட ஃபங்க்ஷன் வந்து எப்படி மாறுது பாருங்கள், 1 ப்ளஸ்னால் 1 விட கிரேட்டராக போகுது. ஸோ 1 விட ஜாஸ்தினா நம்ம ஃபங்க்ஷன் வந்து x + 1. ஸோ நம்மளோட ஃபங்க்ஷன் x + 1 ஃபங்க்ஷன் எழுதிட்டோம். இப்போ இதுக்கு வந்து h டேர்மில் எல்லாம் மாற்றுவோம். ஸோ புட் எக்ஸுக்கு வந்து நம்ம என்ன போடுறோம், 1 + h, ஏன்னா அது வந்து ரைட் சைடு. ஸோ 1 + h சப்ஸ்டியூட் பண்ணுவோம். அப்புறம் x tends to 1 +ன்றது நம்மளுக்கு எப்படி மாறும், h tends to 0வாக மாறும். ஸோ இப்போ எல்லாமே சப்ஸ்டியூட் பண்ணலாம். ஸோ இது வந்து h டேர்மில் மாற்றுறது. ஸோ லிமிட் h tends to 0வாக மாற்றுறோம். இந்த எக்ஸுக்கு நம்ம 1 + h சப்ஸ்டியூட் பண்ணுறோம். ஸோ இங்கே ஒரு +1 இருக்குது. ஸோ நமக்கு ஹெச்சில் வந்து 0 கொடுத்தா நம்மளோட மீதி வர ஆன்சர் வந்து இது வந்து 0 ஆகிடும். ஸோ நமக்கு கிடைக்கிறது 2. ஸோ லெஃப்ட் சைடும் 2 வந்திருக்கு, ரைட் சைடும் 2 வந்திருக்கு. இப்போ நம்ம ஃபங்க்ஷன் பார்க்கலாம். நம்மளோட ஃபங்க்ஷன் வந்து 1ல் நம்ம போட்டுட்டு வரோம் இல்லையா. ஸோ f is equal to 1
கரெக்டாக ஒன்றுனா நம்மளோட ஃபங்க்ஷன். நீங்கள் வந்து இந்த இதுக்கு இங்கே வந்து செக் பண்ணுங்கள். எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 1. ஸோ இங்கே கொடுத்துருக்காங்க. எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 1னா நம்மளோட ஃபங்க்ஷன் ஸ்ட்ரெயிட்டாக எக்ஸ் ப்ளஸ் 1. ஸோ இந்த எக்ஸ் ப்ளஸ் 1 சப்ஸ்டியூட் பண்ணலாம். ஸோ நம்மளோட எஃப் ஆஃப் எக்ஸ் வந்து எக்ஸ் ப்ளஸ் 1. ஸோ நம்ம ஸ்ட்ரெயிட்டாக எஃப் ஆஃப் 1க்கு ஈக்குவலாக உள்ள ஃபங்க்ஷன் வந்து எக்ஸ் ப்ளஸ் 1. ஸோ நமக்கு 1 + 1. ஸோ இதோட ஆன்சரும் 2 வரும். ஸோ நம்மளுக்கு எல்லாமே ஈக்குவலாக இருக்குது. ஸோ லிமிட் எக்ஸ் டென்ஸ் டு 1 மைனஸ் ஆஃப் எஃப் ஆஃப் எக்ஸும் லிமிட் எக்ஸ் டென்ஸ் டு 1 ப்ளஸ் ஆஃப் எஃப் ஆஃப் எக்ஸும் எஃப் ஆஃப் 2வும் சாரி எஃப் ஆஃப் 1ம் நம்மளுக்கு சேம் ஆன்சர் தான் வந்திருக்கு. ஸோ எல்லாமே ஈக்குவலாக இருக்குது. ஸோ therefore the function f is continuous at x is equal to 1. So next one, 11th one, f of x நம்மளுக்கு x cube minus 3 x square plus 1. இப்போ நம்மளோட கண்டிஷன் வந்து ஒரு 2ல் கொடுத்துருக்காங்க. ஒன்று greater than 2 or less than 2 or equal to 2. ஸோ முதல்ல வந்து கிராஃப் வரைகிறேன். ஃபஸ்ட்டு ஃபங்க்ஷன் என்ன கொடுத்துருக்காங்க, x is less than or equal to 2. ஸோ x is less than or equal to, ஸோ நமக்கு 2 விட கம்மியாக இருக்குது. ஸோ நமக்கு இந்த சைடு ஃபங்க்ஷன் வந்தால் நம்மளோட இது வந்து x cube minus 3. 2க்கு லெஃப்ட் சைடில் நம்மளுக்கு இந்த ஃபங்க்ஷன் வருது. அடுத்தது x is greater than 2. ஸோ 2 விட கிரேட்டராக இப்படி போச்சுன்னா நமக்கு ஃபங்க்ஷன் இந்த சைட் போனால் x square plus 1. ஸோ நமக்கு 2க்கு LHLும் RHLும் ஃபங்க்ஷன் எழுதிட்டோம். ஸோ இப்போ நம்ம செக் பண்ணுறோம். at x is equal to 2. ஸோ நான் வந்து லெஃப்ட் சைடு எடுக்கிறேன். LHL லிமிட் x tends to 2 minus of f of x. நான் வந்து LHL ஸ்டார்ட் பண்ணுறேன். ஸோ LHLனால் நமக்கு 2 மைனஸ். ஸோ லிமிட் x tends to 2 மைனஸ்னால் நம்மளோட ஃபங்க்ஷன் 2க்கு லெஃப்ட் சைடு உள்ள ஃபங்க்ஷன் என்னது x cube minus 3. நம்ம புட் x is equal to சப்ஸ்டியூட் பண்ணுறோம் லெஃப்ட் சைட்லேயே. அப்போது 2 மைனஸ் h சப்ஸ்டியூட் பண்ணுவோம். எக்ஸுக்கு வந்து 2 மைனஸ் h வரும். அப்புறம் x tends to 2 மைனஸ் வந்து எப்படி மாறுது, h tends to 0வாக மாற்றுறோம். இப்போ நம்ம எல்லாமே சப்ஸ்டியூட் பண்ணலாம். ஸோ லிமிட் இந்த இன்டர்வல் இந்த ரேஞ்சு வந்து நம்மளுக்கு இந்த லிமிட் வந்து நம்மளுக்கு h tends to 0வாக மாறும். ஸோ எக்ஸ் கியூப் நம்மளுக்கு எக்ஸுக்கு வந்து 2 மைனஸ் h ஹோல் கியூப், எக்ஸ் கியூப் மைனஸ் 3 சப்ஸ்டியூட் பண்ணுறீங்க. ஸோ லிமிட் h tends to 0. ஸோ இந்த h வந்து நம்மளுக்கு 0 ஆகிடும் இல்லையா. ஸோ நமக்கு இங்கே நீங்கள் சப்ஸ்டியூட் பண்ணாலும் நம்ம எக்ஸ்பேண்ட் பண்ணணும்னு அவசியம் இல்லை. ஏன்னா சப்ஸ்டியூட் பண்ணால் இந்த டேர்ம் h எல்லாமே 0 ஆகிடும். ஸோ நமக்கு டேரெக்டாக 2 கியூப் வரும். ஸோ 2 கியூப் மைனஸ் 3. ஸோ நம்மளோட வேல்யூஸ் 2 கியூப்னா 8 மைனஸ் 3 5. ஸோ LHL வந்து 5 வருது. ஸோ அதே மாதிரி ரைட் சைடு டூ ப்ளஸ்னா நம்மளோட ஃபங்க்ஷன் பாருங்கள் 2 ப்ளஸ்னால் ரைட் சைடு. ஸோ 2க்கு ரைட் சைடு உள்ள ஃபங்க்ஷன் எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 1. ஸோ நம்மளோட ஃபங்க்ஷன் எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 1. ஸோ எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 1 நம்மளுக்கு நான் இங்கே எழுதுகிறேன். எக்ஸுக்கு வந்து நம்ம என்ன பண்ணுவோம் ப்ளஸ் இல்லையா, அப்போ 2 + h சப்ஸ்டியூட் பண்ணுவோம். எக்ஸ் டென்ஸ் டு 2 + வந்து நம்மளுக்கு எப்படி மாறும், h tends to 0வாக மாற்றுறோம். ஸோ லிமிட் h tends to 0. எக்ஸ் ஸ்கொயருக்கு 2 + h சப்ஸ்டியூட் பண்ணுறோம் ப்ளஸ் 1. ஸோ லிமிட் h tends to 0. நம்மளுக்கு இந்த h டேர்ம் வந்து எல்லாம் 0 ஆகிடும். ஸோ நம்மளுக்கு இங்கே மீதி இருக்கிறது 2 ஸ்கொயர். ஸோ 2 ஸ்கொயர் ப்ளஸ் 1. ஸோ நம்மளோட ஆன்சர் 4 + 1 5. ஸோ நம்மளுக்கு லெஃப்ட் சைடும் ரைட் சைடும் ஈக்குவல் ஆன்சர் வந்திருக்கு. ஸோ நம்ம ஃபங்க்ஷன் பார்க்குறோம். நம்ம பார்க்குற ஃபங்க்ஷன் வந்து 2க்கு செக் பண்ணுறோம் இல்லையா. அப்போ நம்மளோட 2
2க்கு ஈக்குவலாக உள்ளது. ஸோ நம்மளுக்கு ஃபஸ்ட்டிலே கொடுத்துருக்காங்க எக்ஸ் இஸ் லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு 2. ஸோ லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு 2ன்றது எந்த ஃபங்க்ஷன் x³ - 3. ஸோ இப்போ இதுக்கு தான் செக் பண்ணுறோம். ஸோ எஃப் ஆஃப் எக்ஸ் வந்து நம்மளுக்கு என்ன ஃபங்க்ஷனாக மாறுது x³ - 3. ஸோ எஃப் ஆஃப் 2 போட்டு பார்க்குறோம். அப்போ 2³ - 3. ஸோ 2³ 8 - 3 5. ஸோ நம்மளுக்கு 3 ஆன்சருமே சேமாக வந்திருக்கு. ஸோ therefore லிமிட் x tends to 2 minus of f of xம் லிமிட் x tends to 2 plus of f of xம் நம்மளுடையது f of 2வும் ஈக்குவலாக இருக்குது. ஸோ therefore the function is continuous at x is equal to 2. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், உங்களுக்கு வந்து டெய்லி லைவ் கிளாஸ் வந்து எடுத்துகிட்டு வரேன். ஸோ உங்களுக்கு ஏதாவது சம்ஸ் டவுட் இருந்தால் எனக்கு கமெண்ட்டில் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு கிளியர் பண்ணுறேன். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய்.